அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கி அகல் விளக்கு ஏற்றுவோம், கார்த்திகை தீபத்துக்கு அகல் விளக்கு ஏற்றுவோம். அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதெல்லாம் இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் வாங்கின அகல் விளக்கு, பழைய அகல் விளக்கு. இப்போ தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் இதை எடுத்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு அடுத்து நம்ம இந்த ஸ்க்ரப்பரை வச்சு நம்ம தேய்ச்சி விளக்கிட்டோம்னாக்கும் சரியாயிடும். இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் பழையசாக இருக்கிறதெல்லாம் பழைய அகல் விளக்கு தேய்ச்சா நான் சரியாயிடும். இதெல்லாம் போன வருஷம் வாங்கின விளக்கு. இதுவும் அதே மாதிரி தான் ஒரு 2 மணி நேரம் நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு சோப்பு போட்டு கழுவிட்டோம்னா, இல்லை விம் லிக்யூடு இருக்கு இல்லையா, லிக்யூடு ஊற்றி கழுவி எடுத்து வெயிலில் காய வச்சுட்டு ஏற்றினோம்னா, சந்தன குங்குமம்லாம் சுற்றி வச்சுட்டு விளக்கு ஏற்றினோம்னாக்கும் நல்லாயிருக்கும், எண்ணெய் நல்லாயிருக்கும். அடுத்து புது அகல் விளக்கு வாங்கினீங்கன்னா, புது அகல் அது யூஸ் பண்ணுறதா இருந்தால் வருஷம் புது அகல் விளக்கு ஏற்றணும்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்காக இந்த புது அகல் விளக்கு வாங்கியிருக்கிறேன். இது என்ன பண்ணணும்னா, முதல் நாள் நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு காலம்பரை எழுந்திரிச்சு அதை கழுவிட்டு வெயிலில் காய வச்சுட்டு அடுத்து சந்தன குங்குமம் வச்சு நம்ம ஏற்றலாம். எவ்வளோ தான் நம்ம பார்த்து உடஞ்சிருக்கா டேமேஜ் இருக்கான்னு நம்ம செக் பண்ணி நம்ம வாங்கினாலுமே கடைசியில் என்ன ஆகும்னா, லைட்டாக கீழே எண்ணெய் கசிஞ்சு வரும். அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஃப்ளோரில் ஏற்றுறதா இருந்தால் பரவாயில்லை, கசிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, நம்ம துணி வச்சு தொடச்சிக்கலாம். நம்ம சுவத்தில் ஏற்றுறப்ப என்ன ஆகும்னா, சுவரெல்லாம் அசிங்கமாகிடும். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி பிளேட்டு வச்சு நீங்கள் ஏற்றலாம். இந்த மாதிரி பிளேட்டு குட்டி குட்டி பிளேட்டு நம்ம கடைகளில் கிடைக்குது. இந்த மாதிரி பிளேட்டு வச்சு நம்ம கூட ஏற்றிக்கலாம். இல்லை அடுத்து நான் அகல் விளக்கில் இந்த மாதிரி டிசைனாக இருக்கிற அகல் விளக்கு கடையில் விற்கிது. நான் ஆக்சுவலி இது நான் வாங்கலை, ஏதோ கிஃப்ட்டில் வந்தது. நான் அதை பொறுத்தவே இல்லை. இதில் சாம்பிராணி வச்சு ஏற்றிட்டேன், அதனால் ஏற்றிருக்குது. அதனால் இது எப்படி கசையும் எனக்கு தெரியல. நான் சும்மா சாதாரண இந்த மாதிரி அகல் விளக்கு வாங்கி அதில் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ண அகல் விளக்கில் அவ்வளோவா எனக்கு எண்ணெய் லீக் ஆகலை, கசையில். பாருங்கள், இதில் தான் நான் இப்போ விளக்கு ஏற்றிட்டுருக்கேன். எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பார்த்தீங்களா கசையில். அப்போ கூட ஒரு சில அகல் ஒன்றில் என்ன ஆகிடுச்சுன்னா, எண்ணெய் ஊற்றையில் இந்த அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றையில் லைட்டாக அந்த வட்டமாக லைட்டாக லீக் ஆகிடுச்சு. அதாவது நம்ம ஊற்றுறப்ப இந்த சைடில் ஊற்றினோம்னாக்கும் அது ஒழுகி நின்றுச்சு. இந்த மாதிரி நம்ம சுவர்களில் ஏற்றும்போது ஒழுகி நின்றுச்சுன்னா சுவர் அசிங்கமாகிடும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பிளேட்டில் நீங்கள் அகல் விளக்கு ஏற்றலாம். அப்படி நிறைய பிளேட் இல்லையே, நாங்கள் நிறைய இந்த மாதிரி இவ்வளோ அகல் விளக்கு ஏற்றுறப்ப நிறைய பிளேட் இல்லையே அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி நம்ம சாம்பிராணிக்கு இந்த மாதிரி பிளேட்டு சாம்பிராணி வாங்கினா இந்த மாதிரி குட்டி குட்டி பிளேட் கொடுப்பாங்கள்ல, இந்த பிளேட்டில் கூட எந்த விளக்கு ரொம்ப கசியாமல் இருக்குமோ அந்த விளக்குகளை இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம சுவத்தில் வச்சு ஏற்றிக்கலாம். அப்போ இந்த மாதிரி பிளேட்டு கூட அதுவும் கொஞ்சமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம தேன் வாங்குவோம் இல்லையா, தேன் வாங்கினா இந்த மாதிரி மூடி இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி மூடி இல்லை வேறு எப்படி மூடி இருக்கோ அந்த மாதிரி கிடச்சிச்சின்னா அந்த மாதிரி மூடிகளில் நீங்கள் விளக்க வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஏற்றலாம். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னாக்கும் இந்த மாதிரி அகல் விளக்குகளில் அக்ரிலிக் பெயிண்ட் பண்ணி அதில் விளக்கு ஏற்றுனீங்கன்னா அதுவும் ரொம்பவே அழகாக இருக்கும். நான் இந்த மாதிரி அகல் விளக்கில் பெயிண்ட் பண்ண வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. இந்த மாதிரி சிம்பிளான டிசைன் தான், நம்ம அக்ரிலிக் பெயிண்ட் டிசைன் கொடுத்து விளக்கு ஏற்றலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பை பாய்.